அதிகமா யூடியூப் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார்? ஓ, வீட்டுக்குள்ள வருவார் முத அப்ப நம்பியாரு இவங்க எல்லாம் வருவாங்க, நம்பியார சாமி எல்லாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2 நாள் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங். ஆனா அது டயலாக்கே இருக்காது. என்ன துணிச்சல் எல்லாம் ரியாக்ஷன் ஷார்ட்டா இருக்கும். மாமனார் வீட்டுல தான் இருந்தானா ஒரு ஷார்ட்ஸா இருக்கும். என்ன விருந்து, என்ன பேச்சு, என்ன உல்லாசம். உடனே அப்படி பாப்பார், அக்கா அப்படின்னு புரிஞ்சுக்குவார். தம்பி தம்பி நான் தான் சொன்னேனே, அக்காளும் தம்பியும் திட்டம் போட்டு செய்த வேலை அவ்வளவு. அண்டரிப்பா வருவாங்க. தம்பி ராமு வந்துட்டியாப்பா? என்னப்பா அக்காவை மறந்துட்டியா நீனும்? ஏன் தம்பி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டு வந்துட்டியா ராஜா? அக்காவை எப்படி தவிக்க விட்டுட்டு போலாமாப்பா? ஜமீன்தார் 2வது முண்டாட்டி அப்படின்னு 2வது முண்டாட்டியா? உங்க அப்பனுக்கு 2ஆம் தாரமா வாழ்க்கப்பட்டனே, அந்த பாவத்துக்காவது எனக்கு 100 ஏக்கர் நிலம் கொடுக்க கூடாது? அக்கா உங்க மேல என் மேல எல்லாம் இல்ல, கட்டின புருஷன் மேலே இல்ல, அவன் அண்ணன் தம்பி மேல பிரிய வச்சிருக்கான். பண்டேரி பைய குறை சொல்லும்போது ஓஹோ இவன் தான் அக்கா புருஷன். இவளை கட்டிக்கிட்டது உன் தலை விதிடா தம்பி, தலை விதி. என்னடி நடிக்கிற? புருஷனை விட உனக்கு தம்பி தானே முக்கியம். இவர் தான் பாத்தீங்கன்னா எல்லாம் ரியாக்ஷன் ஷாட்ஸா இருக்கும். எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா என்னடி கேடு இந்த பயலுக்கு? உனக்கு 100 ஏக்கர், உன் புருஷனுக்கு 100 ஏக்கர். என்னடா முறைக்க? இப்பவே நான் எழுதின பத்திரத்துல கை நாட்டு போடணும். மறுத்த ஐயோ அடிக்காதீங்க. அப்புறம் அந்த பத்திரத்தை வாங்கி படிச்சுட்டு இப்படி பார்த்துட்டு, தம்பி தம்பி அம்மா கூப்பிடுறாரு, வரீங்களா? சீக்கிரம் வாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா தம்பி? அவங்க சொல்றபடி எல்லாம் கை நாட்டு போட்டு வந்துருப்பா, ஒன்னும் பேசாம. அப்படிங்கிற லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சிட்டீங்களா? வெளிநாட்டு நடிகர்கள் மாதிரி இருக்கும். நிச்சயமா புகழ்ந்து சொல்ல நான் ரசிச்சு, நானும் ஒரு நடிகனா இருக்கனால அவருடைய ஃபேனா இருந்து ரசிச்சு நடிகனா பல ஆங்கிள் அவர் நான் பாக்குறேன். எத்தனை கையெழுத்து வேணுமோ போட சொல்றேன், ஆனா என் தம்பிய மட்டும் தயவு செய்து அடிக்காதீங்க. இந்த சொத்து தானே உங்களுக்கு வேணும், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க. கேக்குறேங்க. என்ன சொல்றான் இப்பவே கேளு. தாய் தகப்ப இல்லாதவனாச்சு, எங்க குலத்துக்கே ஒருத்தன் தானே இருக்கா. அந்த காட்சிகள் அவருடைய சிறப்பம்சங்களை பற்றி பேச நிறைய. கூட பிறந்த இந்த பாவி மேல மனசிறங்கி, அதோடு உன் சொந்த அக்கா புருஷன் தானே அவங்க, எப்படியாவது அவங்க சொல்றபடி கேடு. என்னடி கதை பண்ணிட்டு இருக்க? உன்னை இழந்துட்டு என்னால உயிரோட இருக்கவே முடியாதப்பா, இருக்கவே முடியாது. அவன் உயிர் அவரதில்ல, அவனுக்காக யார் வந்தாலும் சரி. ராமு வா இப்படி. உங்கள் ரசிகன்